Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 11 September 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first article is an editorial article. An agriculture-led revival as flawed claim அப்படின்னு சொல்லிட்டு ஒரு editorial article. ஸோ அப்ப இந்த ஆர்டிக்கிளோட ஹெட்டிங்ல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா எக்கனாமிக் ஸ்லோடவுன் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அக்ரிகல்ச்சர் செக்டார் மட்டும்தான் ஓரளவுக்கு ரிவைவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த அக்ரிகல்ச்சர் தான் நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் ரிவைவலையே லீட் பண்ண போகுது அப்படின்னு இந்த பேப்பர்ஸ்ல இருக்கட்டும் இல்ல ரிசர்ச்சர்ஸ் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பானது அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிக்கல் இது. சரி, ஆர்டிக்கல்ல இந்த மாதிரி கிளைம் பண்றாங்களே COVID-19க்கு அப்புறமாட்டி எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இதுல இருக்கக்கூடிய ஒரே பாசிட்டிவ் அக்ரிகல்ச்சரல் தான் இந்தியாவோட எக்கனாமிக் ரிவைவல கொண்டு வர போகுதுன்னு இப்படி ஒரு கிளைம் மேக் பண்றாங்களே, இது முதல்ல வேலிடான கிளைமா அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்க 4 ஆர்குமெண்ட்ஸை எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான 4 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பத்தி பேச போறாரு. அதாவது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், அதாவது எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது 2018-19 கம்பேர் பண்ணும்போது 2019-20ல பர்டிகுலரா ராபி கிராப்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆனது வந்துட்டு கிட்டத்தட்ட 3.7% ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு விவசாயிகிட்ட இருந்து போய் அவங்களோட கிரெயின்ஸை வாங்குறாங்கல்ல, இந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ராபி கிராப்ஸ் அப்படிங்கிறதும் இந்த வருஷம் 2020 to 2021 வந்துட்டு கிட்டத்தட்ட 12.6% வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்ல என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவான அவுட்புட் காமிக்குது. அப்ப அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்துட்டு ரொம்பவே ரெசிலண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெசிலண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஷாக் இருக்கும் போது அது எவ்வளவுக்கு எடுத்துட்டு சட்டுன்னு அந்த ஷாக்ல இருந்து வெளியில வராங்க அப்படிங்கறத, ஏதோ ஒரு கிரைசிஸ் நடக்கும்போது அந்த கிரைசிஸ்ல இருந்து எவ்வளவுக்கு பிளெக்சிபிளா திருப்பி அந்த பொசிஷனை வந்துட்டு ஒரு பாசிட்டிவான பொசிஷன் அட்டைன் பண்றாங்க அப்படிங்கறத ரெசிலென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்துட்டு இட் இஸ் ரெசிலென்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. செகண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னு, செகண்ட் என்ன ஆர்கியூ பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2020 to 21, அதாவது ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டைம் ஸ்கேல்ல மட்டும் ஃபுட் இன்ஃபிளேஷன் விலைவாசி வந்துட்டு கிட்டத்தட்ட 9.2% வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஃபுட் வந்துட்டு இன்ஃபிளேஷன், ஏன்னா நமக்கே தெரியும் லாக்டவுன் ஆனதுக்கு அப்புறம் விலைவாசி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டிமாண்ட் வந்துட்டு ஃபுட்டுக்குன்னு இருக்கு. அப்ப ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது மத்த விஷயத்துல இருந்து அக்ரிகல்ச்சர் செக்டார் நோக்கி வாங்கக்கூடிய வாங்குதல் வித்தல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இந்த ஃபுட் இன்ஃபிளேஷன்ங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரட் கிராப்ஸ். ஏன்னா ராபி கிராப்ஸ் வந்துட்டு கல்டிவேட் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய டைம் ஸ்கேல் மார்ச் மாசத்துலதான் லாக்டவுன் வந்தது. இப்போதைக்கு நல்ல மான்சூன் வந்ததுனால அது அடுத்த சீசன் which is called as your மான்சூன் சீசன்ல தான் இந்த கேரட் கிராப்பிங் சம்மர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப எவ்வளவு ஏரியா இந்த கேரட் சோயிங் அடியில வருதோ இட் ஹாஸ் இன்க்ரீஸ் டு 14% வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இந்த கேரட் கிராப்ஸ் வந்துட்டு விதைக்கிறது வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதுல இருந்து சொல்றோம் அப்படின்னா, நிறைய டிராக்டரோட சேல்ஸும் ஜாஸ்தி ஆயிருக்கு, சீடு சேல்ஸும் ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்ப இது எல்லாமே எக்கனாமி ரெக்கவரியை தான் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் இண்டிகேட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பிசிக்கல் பேக்கேஜ்னு ஆத்ம நிர்மான் பேக்கேஜ் கடையில கவர்மெண்ட் 20 லட்சம் கொடுத்திருக்கல்ல, 20 லட்சம் கோடி வந்துட்டு கொடுத்திருக்காங்க. சோ இந்த 20 lakh crores வந்துட்டு அக்ரிகல்ச்சரை ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து இது ரிவைவ் பண்ற மாதிரியான பேக்கேஜா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாரும் கிளைம் பண்ணிருக்காங்க. அப்ப அக்ரிகல்ச்சர் இஸ் இன் குட் பொசிஷன் அப்படிங்கறத கிளைம் பண்ணிருக்காங்க. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, டெவில் இஸ் ஆல்வேஸ் இன் த டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இதை நம்ம இன்னும் உள்ள போய் தொலாவி பார்க்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனை, இந்த மாதிரிதான் வெளியில நியூஸ் பேப்பர்ல சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டியில என்ன பிரச்சனை இருக்கு, நிஜமாலே ஒரு எக்கனாமிக் ரிவைவல் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது பாக்குறதுக்காக நம்ம இந்த சொல்லிருக்கக்கூடிய 4 இண்டிகேட்டர்ஸையும் தனித்தனியா இன்டெப்தா அனலைஸ் பண்ண போறோம். The first one is your rabi procurement. இந்த rabi procurement அப்படின்னு வரக்கூடியதுல rabi crops, wheat இந்த மாதிரி இருக்கிறதுல rabi crops அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 2019 காட்டிலும் 2020ல 3.7% வந்துட்டு ராபி ப்ரொக்யூர்மெண்ட் வந்துட்டு, அதாவது நெல்லும் கோதுமையே போய் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கோதுமை வாங்கக்கூடிய அந்த திறன் வந்துட்டு 3.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க.
நம்ம ஜென்ரலா பேசிக்கா யோசித்து பார்ப்போங்க. இந்த ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது மார்ச் மாசத்துல நடந்ததா? அப்ப குவார்டர் 1ல இருந்து அதாவது குவார்டர் 1 ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும். அப்ப இந்த ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் லாக்டவுன் சிட்யூவேஷன் நெறைய இருக்கு. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா, வெளியில எங்கேயோ விக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விவசாயிக்கு நல்ல காசு வரப்போது அப்படிங்கிறது தான மைண்ட்ல இருக்கும். சரி. அப்ப விவசாயிக்கு வந்துட்டு நெறைய பேர் நம்மளோட பொருள வாங்குறாங்கன்னா, அதுல என்ன ஆகும்? அவங்களுக்கு பாசிட்டிவான அவுட்புட் குடுக்கும். இப்ப ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எக்கனாமி கம்ப்ளீட்டா லாக்டவுன்ல இருந்தது. சப்ளை செயின்ஸ் எல்லாமே பயங்கரமா டிஸ்டர்ப்ட் ஆயிருந்தது. எப்படி சார் இந்த ப்ரொக்யூர்மென்ட்ட ஜாஸ்தியா சொல்றீங்க? என்ன மாரியான ரீசன்ஸ்னால ப்ரொக்யூர்மென்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா, த ப்ராப்ளம் இஸ் மண்டீஸ் எல்லாமே குளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு ரீசன் ஏன் ப்ரொக்யூர்மென்ட் அதிகமா இருந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இதுவரைக்கும் போடாத எஃபர்ட்ஸ இப்போதைக்கு போட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொக்யூர்மென்ட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த கன்சிடரபிள் எஃபர்ட்னால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் ப்ரொக்யூர்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா காமிச்சிருக்கு. அப்ப இந்த இந்த மாரியான ஒரு கிளைம் மேக் பண்றதுக்கு அடியில நெறைய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னதான் ஹைட் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, எவ்ளோ இந்தியன் ஃபார்மர்ஸ் இந்த ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்சி அதாவது இந்தியால ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் போய் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட விதை இது எல்லாத்தையுமே வாங்கிப்பாங்க. வீட், ரைஸ் இது எல்லாத்தையுமே வாங்கிப்பாங்க. சரியா? அப்ப எவ்ளோ ஃபார்மர்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இத விக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அபிஷியல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிசி விளைய வைக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட 100 பேர் விளைய வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 13.5% ஒரு 14 பேரு தான் கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு தன்னோட புரொடக்ஷன வந்துட்டு விக்கிறாங்க. இதுவே வென் யூ டேக் வீட் ஃபார்மர்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, 16.2% 16 பேரு தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இருக்க வெள்ளாமைய வந்துட்டு விக்கிறாங்க டு தி யார் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்றாங்களோ கவர்மெண்ட். சோ அப்ப கவர்மெண்ட் கிட்ட செல் பண்றது அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு கவர்மெண்டோட கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஃபிட் பண்ணி இந்த ரேட்ல உங்களோட கிராப் என்ன மாதிரி இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் வச்சு இதுக்கு இந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களோட அரிசி உங்களோட கோதுமை எல்லாத்தையும் நாங்க கவர்மெண்டே வாங்கிக்கிறோம் அப்படின்னு எப்ப விதைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதாவது சோவிங் சீசன் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் கிட்ட விக்கிறாங்க அப்படிங்கிற பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்ப முக்காவாசியான ஃபார்மர்ஸ் வந்துட்டு யாருகிட்ட தான் விக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைவேட்டா இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் கிட்ட தான். ஒரு விவசாயி வந்துட்டு யாரோ ஒருத்தர் வெளியில மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட் கிட்ட தான் என்ன பண்றாரு கொடுக்குறாரு. அப்ப பிரைவேட் ட்ரேடர்ஸ்ல விற்கக்கூடிய ஃபார்மர்ஸ் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் இந்த ஃபார்மர்ஸ்க்கு விற்க நல்ல போகம் இருந்ததுன்னா நல்ல பிரைஸ் வச்சு ஃபார்மர்ஸே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரேடர்ஸ் நமக்கு வந்துட்டு வெளியில ஒரு தேங்காய் 30 ரூபா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்குறது வந்துட்டு ஒரு தேங்காய் 4 ரூபா 5 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. முக்காவாசி ப்ராஃபிட் யாருக்கு தான் போகும்னா இந்த இன்டர்மீடியேட்ஸ்க்கு தான் போகும். அப்ப பிரைவேட் ட்ரேடர்ஸ் கொடுக்கும் போது there is a low price. certain products க்கு it will have a high price. ஆனா இப்படிதான் ஜென்ரலா நடக்கும். அப்ப மேக்ஸிமம் வந்துட்டு பிரைவேட் ட்ரேடர்ஸ் கிட்ட தான் பண்றாங்க அப்படிங்கும்போது கவர்மெண்ட்ல இருக்க ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் பத்தி தான் நீங்க பேசுறீங்க. இந்த பிரைவேட்ல ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பத்தி நீங்க பேசவே இல்ல. The next thing. அப்ப நம்ம இத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்ல எவ்வளவுக்கு அரைவ் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ட்ரேடர் தானே வாங்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. நம்ம மார்க்கெட் அரைவல பார்ப்போம். ப்ரொக்யூர்மெண்ட்ட பார்க்காம மார்க்கெட் அரைவல நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரு 15 கிராப்ஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம். பிட்வீன் மார்ச் டு ஜூன் 2019ஐயும் 2020யும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு கிராப்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு அரைவ் ஆயிருக்கு அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்ல அரைவ் ஆயிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல 75% எதுதான் ஜாஸ்தியா இருக்குன்னா அரிசி, லென்டில்ஸ், பருப்புன்னு சொல்லுவாங்க, டொமேட்டோ, பனானாஸ் இதுதான் மேக்சிமம். அப்ப இந்த 4 அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கே நிறைய ரீச் ஆயிருக்கு. வேறஸ் இதுவே வீட், பார்லி, பொட்டேட்டோ, காலிஃபிளவர், கேபேஜ், லேடிஸ் ஃபிங்கர் இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 75%. அதாவது ஜூன் டு மார்ச் டு ஜூன் 2019ல வந்த மார்க்கெட் அரைவல கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு பாதியில இருந்து 50%ல இருந்து 75% வரைக்கும் தான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு. அப்ப மீது எல்லாமே என்ன ஆயிடுச்சு ஃபார்மர் கிட்டயே கையில தங்கி போயிடுச்சு. பிகாஸ் ஃபார்மர்ஸ்க்கு என்ன ஆகல அந்த சப்ளை செயின்ங்கிறது அவங்களுக்கு ப்ராப்பரா இல்ல. நிறைய ட்ரேடர்ஸ் வாங்கவே இல்லை. ஏன்னா கோவிட் சிச்சுவேஷன் சில பேருக்கு வேலை போயிடுச்சு. அதனால அவங்களோட நியூட்ரிஷன் நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மக்கள் வாங்க மாட்டேன்றாங்க. பிளஸ் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டே ஜாஸ்தி ஆகும் போது விலைவாசி என்ன ஆக ஆரம்பிச்சு
ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வேறஸ் சில பர்ட்டிகுலர் இதுக்கு வந்துட்டு ஈவன் லெஸ் தென் 2019ல இருந்தத காட்டிலும் 2020ல மார்க்கெட்ல வந்தக்கூடிய மேங்கோ, ஆனியன், கிராம்ஸ், பீஸ் இது எல்லாமே 50%க்கும் கீழ தான் இருந்தது. அப்ப மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய கூட்ஸே என்னவா தான் இருக்கு? கம்மியா தான் சார் இருந்திருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெர் இஸ் அ மார்க்கெட் லாஸ். இந்த ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட பொருளை விக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் அப்படின்னு இருக்கணும். இந்த மார்க்கெட்டே லூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன் மார்க்கெட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாக்டவுன்னால சப்ளை செயின்ஸ் ஒழுங்கா இல்ல. மண்டிஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிளஸ் கன்சியூமர் இதுலயுமே நிறைய டிமாண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப இது ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப பெரிய இன்கம் லாஸ தான் கொடுத்தது. அப்ப இந்த ஹையர் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நிறைய பேரு நிறைய விலை கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால இந்த லாஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு சரி கட்டிட்டாங்க. ஃபார்மர்ஸ்க்கு நிறைய சம்பளம் வருது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சோ இந்த இவங்களோட இன்கமை எந்த விதத்திலையும் இந்த ஹையர் ப்ரொக்யூர்மெண்ட் எலிவேட் பண்ணவே இல்ல. இத தாண்டி மெத்த செக்டார்ஸ்லயும் வந்துட்டு மில்க், மீட், பாலிட்டரி செக்டார்ஸ்லயுமே கூட கிட்டத்தட்ட அவங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது 25,000 கோடி கிட்ட ஃபார்மர்ஸ்க்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இதுல நீங்க ப்ரொக்யூர்மெண்ட் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமா இருந்திருந்தா ஃபார்மர்ஸோட இன்கம் ஜாஸ்தியா இருந்திருக்கணும். வெளியில ப்ராடக்டோட பிரைஸ் வந்துட்டு அதாவது மார்க்கெட் அரைவல் கூட்ஸ் நிறைய இருந்திருந்ததுன்னா என்ன ஆயிருந்திருக்காது? இந்த இன்ஃபிளேஷன்ங்கிற கான்செப்ட் இருக்கு. ஆனா இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல தான் நம்மளோட காய்கறி விலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிட்டே இருந்தது. எல்லாருக்கும் ஞாபகம் இருந்ததுதான் தெரியும். டெய்லி நியூஸ்ல ஒரு வெங்காயம் எவ்வளவு, தக்காளி எவ்வளவு அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் காமிச்சுக்கிட்டே இருந்தது. அப்ப there was a great increase in prices. So general level of prices என்ன ஆயிட்டே இருந்தது? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது இந்த பர்டிகுலர் டைம் ஸ்கேல்ல. யூசுவலா growth நடக்கும் போதுதான் இந்த இன்ஃபிளேஷன் கொஞ்சம் அளவு இருக்கணும். அப்பதான் அது பெர்ஃபெக்டான growth அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது எப்பயுமே நெகட்டிவ் ஆன ஒரு கேரக்டர் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் பாசிட்டிவ். சரி, அப்ப இந்த ஜெனரல் ரைஸ் ஆஃப் பிரைசஸ் இந்தியால எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன்ட் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போதான் என்னவா மாத்திருக்காங்கன்னா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது கடைசியில ஒருத்தர் கன்சியூம் பண்ணும் போது எவ்வளவு செலவு பண்றாரு, ஃபுட் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்றாரு அப்படிங்கிறது. அப்ப இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கறதுல ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளவு மாதிரியான சம்பளம் வருதுங்கிறதெல்லாம் நம்ம தனியா பார்க்க, என்டையர் கன்சியூமர்ஸ் எவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு. செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ளை செயின்ல இருக்கக்கூடிய டிஸ்ரப்ஷன்ஸ்னால லோ பிரைஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ்க்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சு. இன்ஃபிளேஷன்ங்கிறது இருந்தது. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. டிஸ்ரப்ஷன்ஸ் இருந்தனால சப்ளை செயின்ல இருந்தக்கூடிய டிஃபரன்ஸ்னால ஒருவேளை அவங்க கிராப்ஸ் தான் வளர்த்துந்தா கூட அவங்களோட ப்ரொடியூஸ் என்னவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரைஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக, நான் இவ்வளவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகணுமே, உன்னோடது விற்கணுமா வேணாமா, நிறைய பேர் விற்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் கிட்ட ஒரு ட்ரேடர் போய் சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவரோட அரிசியே கூட என்னத்துக்கு விற்கலாம், ஒரு கிலோ வந்துட்டு 70 ரூபா அப்படின்னு கூட அவர் என்ன பண்ணலாம், வித்தலாம். ஆனா வெளியில வந்து பொன்னி அரிசி மார்க்கெட்ல விற்கும் போது எவ்வளவு ஆயிடும், 50 ஆயிடும். சோ அப்ப என்ன ஆயிடும்னா, இந்த சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ்னால நடுவுல இருக்கக்கூடிய இந்த ட்ரேடர்ஸ் பிரைஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கிட்ட ரொம்ப கம்மி பண்ணி கேக்குறாங்க. அப்ப அவங்க விலைக்கக்கூடிய அந்த ப்ரொடியூஸ் அப்படிங்கிறதுக்கு விலை என்னவாயிடுது, கம்மியாயிடுது. அப்ப ஏன் தான் இந்தியால இன்ஃபிளேஷன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரேட் மார்ஜின்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சப்ளை செயின்ல பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாங்க பிரைஸை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ட்ரேட் மார்ஜின்ஸ்ல பிரைஸ் இன்க்ரீசஸ் ஆனதுனாலதான், அந்த இன்டர்மீடியேட்டரிஸ் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணதுனாலதான் இந்த ஃப்ரூட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பிரைஸ் ரைஸ் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்தது. அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸுக்கு இதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. நடுவுல இருந்த இன்டர்மீடியேட்டரிஸ்க்கு தான் இந்த பெனிஃபிட் போச்சு. The next thing, ரூரல் ஏரியாஸ்லயுமே ஹையர் இன்ஃபிளேஷன் தான் காமிச்சு. அங்கதான் அரிசி பருப்பு எல்லாமே இது பண்றாங்கன்னா கூட அங்கேயுமே வந்துட்டு இந்த விலைவாசிங்கிறது ஜாஸ்தியா தான் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால மேக்சிமமா இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு நிறைய விற்கிறது கிடையாது, நிறைய வாங்க தான் செய்வாங்க. ஸோ தே ஆர் தி நெட் பையர்ஸ். அப்ப ஒரு ஸ்மால் சாம்பிள் சர்வே எடுத்த பிரகாரம் என்ன தெரிஞ்சதுன்னா, நிறைய பேர் இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினலைஸ்ட் ஃபார்மர்ஸ் வந்துட்டு வாங்குற ஆட்களா இருக்கிறதுனால பிரைஸ் ரைஸ்னால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தான் வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கூட வாங்குறதுல நிறைய ரிடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஹை ரூரல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது இட் பெனிஃபிட்டட் த ஃபார்மர்ஸா அப்படின்னு கேட்டீங்களா? அப்ப ஹை ரூரல் இன்ஃபிளேஷன்
ஃபார்மர்ஸ பெனிஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது உண்மையா? அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப செகண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா இருந்தது. அப்ப பணம் வந்துட்டு ஃபார்மர் பாக்கெட்டுக்கு போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா ஃபார்மர் பாக்கெட்ஸ்குள்ள காசு போகல. அப்ப கவர்மெண்ட் பண்ணியிருக்க அந்த கிளைமும் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. தி தேர்ட் ஒன் இஸ் ஹையர் கேரிஃப் ஷோயிங் சீசன் 2020ல நல்ல மழை பெஞ்சிருக்கு. சம்மர் சீசன்ல வந்துட்டு நெறைய இடம் வந்துட்டு ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஷோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ராபி கிராப்ஸ்ல நெறைய பேருக்கு இன்கம் வரவே இல்ல. நம்ம ரீசென்ட்டா கூட ஹால்தி வந்துட்டு பார்த்திருந்திருப்போம். மஞ்சள் பத்தி ஒண்ணு பார்த்திருப்போம். ஒடிசா ஸ்டேட்ல வந்துட்டு அவங்களோட மஞ்சளுக்கு வந்துட்டு என்னதான் ஜிஐ டேக் குடுத்திருந்தாங்கன்னா கூட, அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு விக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நெறைய பேரு வாங்குறதுக்கே இல்ல. அப்ப ராபி கிராப்ஸ் என்னதான் நல்ல விதமான புரொடக்ஷன் குடுத்திருந்தா கூட, அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் விவசாயிங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்ப இது ரொம்ப கம்மியாயிடுச்சே! அப்ப நமக்கு வந்துட்டு நம்ம ஃபுட்டும் செக்யூர்டா இருக்கணும். நமக்கு வரக்கூடிய வருமானமும் ஓரளவு செக்யூர்டா இருக்கணுங்கிறத மனசுல வச்சுட்டு தான் நெறைய ரூரல் ஹவுசஸ்ல அக்ரிகல்ச்சர நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய சீட்ஸ் வாங்குனதுக்கான ரீசனும், டிராக்டர் சேல் ஆனதுக்கான ரீசனும் இதுதான். அண்ட் செகண்ட் திங் ஏன் வந்துட்டு சோயிங் ஏரியா வைஸ் வந்துட்டு 100 ஏக்கர் வந்துட்டு இந்த வருஷத்துல ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சிருக்கவங்க 2019ல எக்ஸாம்பிளுக்குன்னு எடுத்துப்போம். 100 ஏக்கர் தான்ப்பா அக்ரிகல்ச்சர் வைஸ் ஷோயிங் பண்ணியிருக்காங்க. 2020ல சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தே ஹேவ் இன்கிரீஸ்ட் தி ஷோயிங் ஏரியா. அப்ப 100 ஏக்கர்ல இருந்து 150 ஏக்கர் வந்துட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அது சொல்லும்போது என்னதான் சொல்லுவாங்க? எஸ் த ஷோவிங் ஹாஸ் இன்கிரீஸ்ட். அப்ப ஷோவிங் இன்கிரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ். ஒண்ணு வந்துட்டு இன்னும் நெறைய வரணும் அப்படிங்கிறதுக்கு. செகண்ட் ரீசன் மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ். ஏன்னா, இந்த லாக்டவுன் ஆனதுக்கு அப்புறம் நெறைய பீப்பிள் அர்பன் ஏரியாஸ்ல இருந்து ரூரல் ஏரியாவுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ரூரல்ல தனக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு செக்டாரை எடுத்துட்டு இதுவரைக்கும் கல்டிவேட் பண்ணாத இடங்களையும் ஃபாலோ லேண்ட்ஸையும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. when you take the central for monitoring இந்தியன் எக்கனாமியோட மந்த்லி இன்கம் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு பேர் எம்ப்ளாய்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஜூன் டு ஜூலை 2019 போன வருஷத்துல அக்ரிகல்ச்சர்ல கிட்டத்தட்ட 1.2ல இருந்து 11.2ல இருந்து 11.4 crores மட்டும் தான் அக்ரிகல்ச்சர் செட்டப்லயே இருந்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அக்ரிகல்ச்சரை வாழ்வாதாரமா நம்பி இருக்காங்க அப்படின்னா 13 crore இருந்து 12.6 crores இருந்து 13 crores வரைக்கும் மக்கள் இட் இஸ் பீங் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சரல் செக்டர். அப்ப ரூரல் லெவல்ல எவ்வளவுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் இவங்களை வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்க. அப்ப ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு 2020ல. அப்ப இவங்க ஹையர் க்ரோயிங் கேரட் சோயிங் அப்படின்னு சொல்றதுனால ஃபார்மர்ஸுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் ஏதாச்சும் பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப நான் சொன்ன மாதிரிதான் the devil is in the details அப்படிங்கிற மாதிரி தான். வெளியில காமிக்கும் போது everything is perfect. ஆனா உள்ள போகும்போது தான் you will know what is the real problem. And the last indicator எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா trickle from package அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. இது என்ன ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னா பெருசா ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. இதுல இருந்து எவ்வளவுக்கு அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கு டைரி செக்டாருக்கு எவ்வளவுக்கு கீழே வந்துட்டு வந்திருக்கு, கீழே வரைக்கும் மக்களுக்கு எவ்வளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகைன் there is a problem. இதுவும் பெர்ஃபெக்டா இல்ல. ஏன்னா ஆத்ம நிர்பான் பேக்கேஜ் கடையில 20 lakh crore அப்படின்னு நீங்க ஃபுல் பேக்கேஜா கொடுத்திருந்தீங்க. இதுல புதுசா அக்ரிகல்ச்சருக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5,000 crore பேக்கேஜ். இங்க பாருங்க எவ்வளவு பாப்புலேஷன் வந்துட்டு இட் இஸ் தேர் இன் அக்ரிகல்ச்சர் செக்டார். இது ரூரல் பாப்புலேஷன் இல்லைங்க. அக்ரிகல்ச்சர்ல மட்டும் 13 கோடிக்கு மேல வந்துட்டு மக்கள் இருக்காங்க அக்ரிகல்ச்சர் செக்டார்ல மட்டுமே. இதுவே ரூரல் பாப்புலேஷன் எடுத்துட்டீங்கன்னா இந்தியால 50% மேல பாப்புலேஷன் ரூரல் இந்தியால தான். இன்ஃபேக்ட் 60 to 70% ஆஃப் த பாப்புலேஷன் ரூரல் இந்தியால தான் இருக்காங்க. அதுல 13 கோடி பேர் அக்ரிகல்ச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 5,000 கோடி பேக்கேஜ் எந்த விதத்துலங்க அவங்களுக்கு கரெக்டா போய் சேரும். அப்ப ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இதை தாண்டி சில அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே ஏற்கனவே நீங்க வந்துட்டு ஆன்கோயிங் ஸ்கீம்ஸா இருக்கக்கூடிய ஃபசல் பீமா யோஜனா மூலியமா, பிரதான் மந்திரி கிசான் யோஜனா மூலியமா தான் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அப்ப பினான்சியல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. அப்ப இந்த பேக்கேஜ்ல இருந்து ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் ஆகி அக்ரிகல்ச்சர்ல நீங்க டெவலப் பண்ணிருக்குன்னு சொல்லக்கூடிய கண்டென்ட்டுமே ஃபால்ஸ் ஆன கிளைம் தான் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப வாட்
forward or the way forward it is what government should have done. ஏன்னா கவர்மெண்ட் வந்துட்டு பிரதான் மந்திரி கிஷான் யோஜனா மூலியமா ஃப்ரண்ட் லோடிங் பண்ணி இந்த 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத முன்கூட்டியே சில பர்டிகுலர் இயருக்கு பர்டிகுலர் மந்த்துக்கு ஃப்ரண்ட் லோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பேமெண்ட்டை டபுள் பண்ணிருக்கணும். 6000 ரூபாய் வருஷத்துக்குன்னு கொடுக்குறீங்களா, அது நீங்க 12,000 ஆக்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹவுஸ் ஹோல்டுக்கும் செலவாயிருந்திருக்கும், உள்ள போடக்கூடிய இன்புட் காஸ்ட்டுக்கும் இது பெனிஃபிட்டா இருக்கும். செகண்ட், நீங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு மினிமம் சப்போர்ட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. காட்டனுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, குவிண்டாலுக்கு for your paddy you have increased. ஆனா 56 per quintal அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்ல it is very lessங்க. so இது வந்துட்டு it is a very less amount. நீங்க இப்போதைக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்துட்டு நீங்க பாருங்க. ஏன்னா இவர் ஒருத்தர் நெல்லே வாங்க போறாரு, விதை நெல்லே வாங்க போறாருன்னா ஒருவேளை பஸ் ட்ரெயின் இந்த மாதிரி இல்லாத சிச்சுவேஷன்ல கிராமத்துல இருந்து ஒரு ஆள் வராருன்னா அவரோட பஸ் வரணும், அதுக்கப்புறம் அவர் போய் வாங்கணும். இந்த பஸ் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா இவர் ஆட்டோல போகணும், இல்ல ஸ்கூட்டர்ல போகணும், இதுக்கு பெட்ரோல் செலவு, ஆட்டோல போனாங்கன்னா ஆட்டோக்குன்னு தனி செலவு அப்படிங்கறதே இவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணி விட்டுரும், இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். நீங்க மாதிரி இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ் எம்எஸ்எஃப் சாரி மினிமம் சப்போர்ட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லாதீங்க. சே தட் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா காம்ப்ரிஹென்சிவா ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு, C2 காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க 1/50% என்ன பண்ணியிருக்கணும், இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். நீங்க லோன்ல ரீபேமெண்ட்ஸ் பண்றதுக்கு மொராட்டோரியம் கொடுக்குறீங்க, சஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இது எந்த அளவுக்கு ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும்? கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஃபார்மர்ஸ் யார் யாரெல்லாம் விவசாயிகள்லாம் கடன் எடுத்திருந்தாங்களோ அதுக்கு மேல போட்டிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்ப்ளீட்டா வேவ் ஆஃப் பண்ணிருக்கும். அதாவது கொடுக்கவே கூடாது for both for 2019 and 20. The next thing, the loan based scheme for animal husbandry இருக்கட்டும், dairy farming இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே கடன் வாங்கி நீங்க செலவு பண்ணுங்கங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கீங்க. why can't you give a direct assistance? ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு லோன்னா திருப்பி அது அவங்களுக்கு லோன் கட்டணுங்கிறதுலயே திருப்பி என்ன ஆகதான் ஆரம்பிக்கும், இந்த கடன் ஏறிட்டே தான் போகும். அதுக்கு பேசாம நீங்க டைரக்டா கேஷ் அசிஸ்டன்ஸே கொடுத்துடலாம்ல, யார் யாரெல்லாம் பிரச்சனையில இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 20,000 கோடி வந்துட்டு தேவைப்படும். அப்ப ரூரல் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ரிவைவ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு கண் தொடைப்பு தான். ஒரு சப்ஸ்டான்ஷியல் பிசிக்கல் ஸ்டிமுலஸ் கொடுக்கும் போதுதான் இந்த ரூரல் ஏரியாவை இந்தியாவை என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரைசிஸ்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வர முடியும்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. The next article that we'll read is India and Japan sign logistic agreement. Logistic agreements அப்படின்னு சொல்லும் போது services and supplies தான் வந்துட்டு logistic agreement அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு சைன் பண்ணும் போது யாருக்காக அப்படின்னா for the armed forces. என்ன மாதிரியான சர்வீசஸ் அப்படின்னா யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், ஹியூமானிட்டேரியன் ரிலீஃப் அண்ட் அதர் மியூச்சுவலி அக்ரீட் ஆக்டிவிட்டீஸ்ல இந்தியாவும் ஜப்பானும் தாங்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அவங்க கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கறத நடக்கக்கூடிய பைலேட்ரல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படிங்கறது. சோ திஸ் இஸ் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேரே என்ன சொல்றாங்க அப்படின்னா reciprocal provision supplies and services அப்படிங்கறதா இந்த அக்ரிமெண்டோட பேரு. reciprocal provision supplies and services. சோ அப்ப ரெசிப்ரோக்கல்லா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணி கொடுங்க, நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஏதாச்சும் ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை வந்துட்டு நம்ம மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் டிராமட்டிக்கலா அப்கிரேட் பண்ணும் தன்னோட நேவல் எக்ஸசைஸ். எப்பப்பெல்லாம் நேவல் எக்ஸசைஸ் இருக்கும், ஜென்ரலா இந்த நேவல் எக்ஸசைஸ் எல்லாம் எதுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜப்பானும் இந்தியாவும் நேவல் எக்ஸசைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜப்பான் கிட்ட என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்கு, எப்படி ஒரு ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் பண்றாங்க, ஒரு யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஜப்பான் வரும்போது யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல இருக்க மாட்டாங்க. வில் டேக் இட் அஸ் யூஎஸ் கூட எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். யூஎஸ் வந்துட்டு யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல இருக்காங்கன்னா யூஎஸ் கிட்ட என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்கு, ஒரு கிரைசிஸ் நடந்ததுன்னா யூஎஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறதுலாம் இந்த எக்ஸசைஸ்ல பண்ணி காமிப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவும் என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கிட்ட என்ன மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கு, என்ன மாதிரியான சொல்யூஷன், ஒரே வேளை பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஓகே இந்த மாதிரியான டெக்னாலஜி யூஎஸ் கிட்ட இருக்கு, இந்த மாதிரியான டெக்னாலஜி ஜப்பான் கிட்ட இருக்கு அப்படின்னு வரும்போது இந்தியா என்ன பண்ணும், எங்க நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க கிட்ட இந்த டெக்னாலஜி கிடையாது, ஆனா உங்ககிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு, எங்களுக்கு இப்ப கிரைசிஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் தான் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So அப்ப இந்தியா அண்ட் சைனா has signed this logistic agreement. இதுல ரெண்டு சைட்ஸுமே க்ளோஸா வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆர்டிகல் that we'll read is California wildfires growing bigger. இந்த ஆர்டிகல் படிக்கிறதுக்கு முன்னாடி கலிபோர்னியா யூஎஸ் மேப்ல எங்க இருக்கு அப்படின்னு போய் பார்த்து வச்சுக்கோங்க. யூஎஸ் ஓட வெஸ்டர்ன் சைட்ல வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஒரு பெண்ட் மாதிரி இருக்கும்ல, இந்த இடத்துல you will have this கலிபோர்னியா அப்படிங்கிற யுனைடெட் நேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு. சரி, இந்த ஸ்டேட்ல என்ன பிரச்சனை
அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாரஸ்ட்ல வந்துட்டு ஃபயர் வர ஆரம்பிச்சிருச்சு ஆன் தேர் லேபர் டே which is on September 9th. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காலத்துல இந்த கலிபோர்னியால நடக்கக்கூடிய வைல்டு ஃபயர்ஸ் எல்லாமே வந்துட்டு வருஷக்கணக்கா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 20 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்ச் சிச்சுவேஷன்ஸ்னாலையும் வறட்சி ரொம்ப நிலவுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி நாட்கள் கணக்குல வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலயுமே இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனது வந்து சிரேனா நேஷனல் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இட் ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட் லைக் எனிதிங். ஒரு நாளைக்கு 24 கிலோமீட்டர் வந்துட்டு இந்த ஃபயர் வந்துட்டு மேகமா மூவ் ஆகுது. வீடியோஸ் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா காத்து வந்துட்டு ரொம்ப பலமா இருக்கும். இந்த காத்து ரொம்ப பலமா இருந்தாலே அது நெருப்பை வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துட்டு போகும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 24 கிலோமீட்டர் பர் டே அப்படின்னு வரதுனால கிட்டத்தட்ட 17 நேஷனல் பார்க்ஸ் வந்துட்டு ஹைலி அஃபெக்டட் இன் திஸ் பர்டிகுலர் ரீஜன். மேல வந்துட்டு கம்ப்ளீட்டா புகை மூட்டமா இருக்கு. இந்த சிரேனா நேஷனல் ஃபாரஸ்ட் தவிர்த்து வேற எங்கெங்கெல்லாம் அப்படின்னா புல்மாஸ் நேஷனல் ஃபாரஸ்ட் இன் சான் பிரான்சிஸ்கோ, மான்டெரி நேஷனல் ஃபாரஸ்ட் இன் சான் பிரான்சிஸ்கோ அகேன், இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து சரி ஏன் சார் இந்த வைல்டு ஃபயர் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர். ரொம்ப வந்துட்டு வறட்சி இருந்ததுனாலையும் டெம்பரேச்சர் அதாவது ஓஷன் பாடிஸோட டெம்பரேச்சரா இருக்கட்டும் இல்ல லேண்டோட டெம்பரேச்சரா இருக்கட்டும் ரொம்ப வார்மிங் வந்துட்டு ஆனதுனாலதான் இது என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபயர் பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமான ரீசன் இஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு the kind of spread that it is making அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 15 மைல் அப்படிங்கிற அளவுக்கு ஃபயர் ரன் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இவ்வளோத்துக்கு ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு கிடையாது. சரியா இங்க வந்துட்டு ஃபயர் நடந்துட்டு இருக்கு. சம்வேர் அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னா இது 24 கிலோமீட்டர் ஒரு நாள்ல வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கும் போது இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது இப்பதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன். அதனால எங்களால ஏர்லியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மாடல்ஸும் எங்களால இது இல்லாததுனாலதான் எங்களால இதை இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. immunity booster tag drives export of spices அப்படிங்கிற ஆர்டிகல். சரி இந்த ஆர்டிகல் வந்துட்டு இட் இஸ் வெரி சிம்பிள். இந்தியால இருந்து மொத்தமா எப்பயுமே இந்த ஸ்பைசஸ் அப்படிங்கறது எக்ஸ்போர்ட் பண்றது வந்துட்டு எவ்வளவு ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 பில்லியன் ருபீஸ் அளவுக்கு ஸ்பைசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 3 பில்லியன் அமௌண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் இந்த COVID-19 சிச்சுவேஷன் பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறமாட்டி எக்ஸ்போர்ட் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. பர்டிகுலரா இந்த எக்ஸ்போர்ட் ஆன் ஸ்பைசஸ் வந்துட்டு ஒரு புது விதமான ஒரு பொலிவும் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் கோவிட் சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமாட்டி ஜிஞ்சர், பெப்பர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே லைக் டர்மரிக், கொரியாண்டர், கியூமிங் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த கொரோனா வைரஸ் ஸ்டாப் பண்றதுக்குடியான பலன் இல்ல, அதுல இருந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கான நிறைய பவர் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டி இதோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு. Particularly April and June monthல there was a drastic increase. அப்ப there is an increased demand in US and Europe for this particular இது 2009-20 காட்டிலும் இந்த வருஷம் the volume of trade has increased to 178% வந்துட்டு increase ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So with 10% growth in value overall exports வந்துட்டு என்னதான் 5% decrease ஆயிருந்தா கூட இந்த particular products மட்டும் இந்த immunity booster tag இருக்கிறதுனால it has increased to 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இதோட important current affairs. If you like my video, like, share and subscribe to Conquer Eyes and press the bell icon for further notifications. Thank you.